மதுரையில் அறிவுரை கழகம் அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதானவர்களின் வழக்குகளை விசாரிக்க ஓய்வு நீதிபதிகள் அடங்கிய அறிவுரை கழகத்தை மதுரை அல்லது வேறு நகரில் கூடுதலாக ஏற்படுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் உள்ளிட்ட இருவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூனில் கைது செய்யப்பட்டனர். இருவர் மீதான வழக்கும் ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அறிவுரை கழகத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. கணேஷ்குமார் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் நீடிக்கலாம் எனவும் மற்றொரு மீதான நடவடிக்கையை கைவிடவும் அறிவுரை கழகம் பரிந்துரைத்தது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கணேஷ்குமார் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், கே. ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அறிவுரை கழகத்துக்கு அனுப்பப்படும் வழக்குகளை எப்படி அனுப்பப்படுகிறது, என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பதை ஆய்வு செய்யும் வகையில் இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவ மூத்த வழக்கறிஞர்கள் பி. குமார், சி. அருள்வடிவேல், வழக்கறிஞர் கே. பிரபாகர் ஆகியோரை நீதிபதிகள் நியமித்தனர். நீண்ட நாட்கள் நடந்த விசாரணைக்கு பின் இந்த வழக்கில் நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், கே. ராமகிருஷ்ணர் அமர்வு சென்னையில் பிறப்பித்த உத்தரவு. அறிவுரை கழகம் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வகுக்க அரசியலமைப்பு சட்டம் வகை செய்திருக்கிறது. ஆனால் இதுவரை இதற்கான நடைமுறை சட்டம் வகுக்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் புதிதாக அறிவுரை கழகம் அமைக்கப்படும் போது சொந்தமான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதனால் ஆட்கொணர்வு வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது கைது செய்யப்படுபவர்கள் தரப்பில் புகார்களும் எழுப்பப்படுகின்றன. இத்தகைய புகார்களை சரிபார்க்க எந்த வழிமுறையும் இல்லை. ஏனென்றால் அரசுக்கு அறிவுரை கழகம் அனுப்பும் அறிக்கை மற்றும் பரிந்துரை இரகசியமாக வைக்கப்படுகிறது. ஆவணங்களை நீதிமன்றம் கேட்கும்போது அறிவுரை கழகம் பதிவு செய்யும் 2 வரி கருத்துக்கள் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகிறது. அறிவுரை கழகத்தின் ஆலோசனையை ஏற்பதும் ஏற்காததும் அரசின் தனிப்பட்ட உரிமை என்றாலும் 1-2 வழக்குகளை தவிர்த்து பெரும்பாலும் அறிவுரை கழகத்தின் ஆலோசனையை அரசு ஏற்றுக்கொள்கிறது. இப்படி ஒரு நடைமுறையை அறிவுரை கழகம் பின்பற்றும் போது அது உச்சநீதிமன்றம் வரையறுத்துள்ள சட்ட அம்சங்களுக்கு உட்பட்டு உள்ளதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்படி அறிவுரை கழகம் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து சட்டம் வகுக்கப்பட வேண்டும். இதுவரை தமிழக அரசு அதற்கான சட்டத்தை இயற்றவில்லை. கைது செய்யப்பட்டவரின் சட்ட உரிமை மீறப்பட்டதா என்பதை சரிபார்க்கும் முதல் சட்டப்படியான அமைப்புதான் அறிவுரை கழகம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் அரசுக்கு இருந்தாலும் ஓய்வு நீதிபதிகளிடம் அறிவுரை கழகத்தின் பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அறிவுரை கழக உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. 3 அல்லது அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை என நிர்ணயிக்கும்படி வழக்கறிஞர்கள் தரப்பில் கோரப்பட்டது. எனவே 3 ஆண்டுகள் என நிர்ணயிக்கலாம். தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்காக மதுரை அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தில் கூடுதலாக ஒரு அறிவுரை கழகத்தை அமைக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும். சென்னையில் உள்ள அறிவுரை கழகத்திடம் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருந்து வரும் வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கைதிக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். அறிவுரை கழகம் பின்பற்ற வேண்டிய நடைமுறை தொடர்பான சட்டம் இயற்றப்படும் வரை அரசு கீழ்க்கண்ட உத்தரவுகளை பின்பற்றப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன் விவரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அறிவுரை கழகத்தின் நடவடிக்கை அறிக்கை கருத்து நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. அறிவுரை கழகம் பொறுப்பேற்ற பின் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளவர்களின் வழக்குகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் விரைந்து முடிவெடுக்க முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வழக்கையும் விசாரணைக்கு எடுக்கும் முன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கி முறையான நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். விசாரணை நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் அனைத்து ஆவணங்களையும் அறிவுரை கழக உறுப்பினர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். விசாரணை தேதி அன்று 2 மணி நேரத்துக்கு முன் கைதியை ஆஜர்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட சிறைத்துறை அதிகாரிகளின் பொறுப்பு. கைதிக்கு உரிய சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும். உறவினர் நண்பரை விசாரிக்க வேண்டும் என்று கைது கூறினால் அதற்கும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் கருத்தை அரசுக்கு அறிவுரை கழகம் அனுப்ப வேண்டும். கருத்தை பெற்றபின் இறுதி உத்தரவை அரசு பிறப்பிக்க வேண்டும். அதை கைதிக்கு அவரது உறவினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அறிவுரை கழகத்திடமிருந்து பெறும் அறிக்கை
கருத்தை அரசு ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மதுரையில் அறிவுரை கழகம் அமைக்க